மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று உரக்க குரல் கொடுத்த அவருக்காக என்னால் அவர் விட்டு சென்ற பணிகளை எவ்வாறு தொடங்க முடியுமோ, எவ்வாறு அதை நிறைவேற்ற முடியுமோ, அதை இறுதி வரையில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் தகர்த்துவிட்டு தொடர்ந்து பணியாற்றுவேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து வீடியோ காட்சிகளை நீதிமன்றத்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வீடியோ காட்சிகள் அது போன்ற ஃபுட்டேஜ் சிசிடிவி அதாவது அவர்களிடம் இருந்தால் அதை நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்த பின்னரே அதை பற்றி கருத்தை கூற முடியும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் விருப்பப்பட்டு ப்ளே பண்ணணும் அல்லது எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தாமதமாக இது போன்ற ஒரு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இவ்வளவு காலமாக பொறுத்திருந்த காரணம் என்ன என்பதையும் சேர்த்து அவர்கள் விளக்க வேண்டும். மக்களிடம் கருத்தை முன்வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் என்னுடைய முடிவும் இருக்கு. அதாவது ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து இயக்கம் துவங்கி இருக்கிறாரு, அதை நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி ஒத்துக்கலாங்களா? என்னுடைய கருத்துக்களை தான் நான் சொல்லி வருகிறேன். மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட 69வது பிறந்த நாளான இன்னைக்கு ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கே நகர்ல வந்து ஒரு இன்டர்வியூக்கு பதில் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் டி நகர்ல தீபா அவர்கள், இந்த நேரத்துல வந்து தீபா யாருன்னா நீங்க கேட்கவே முடியாது, ஏன்னா கண்டிப்பா அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் மகள். அவங்களும் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. சில பல அதிரடியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? முதல் முக்கியமான கருத்துனா, இரட்டை இலையை விரைவில் மீட்போம். அதாவது அதிமுகவோட கட்சி சின்னம் இரட்டை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து விரைவா நாங்க மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தன்னோட வீட்டுல புதிய அரசியல் அமைப்புக்கான அலுவலகத்தை தீபா அவர்கள் துவங்கி இருக்காங்க. இன்னைக்கு சாயங்கால வாக்குல வந்து கட்சியோட பெயர், கொடி, நிர்வாகிகள் யார் யார் இதெல்லாமே அறிவிக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்க போறது கிடையாது. அது நிகழ்ச்சியில மட்டும் கலந்துக்க போறது கிடையாதா, இல்ல அவரோடையும் கூட்டணி கிடையாதா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு புதிய அரசியல் அமைப்பை வந்து தொடங்கி இருக்கோம். அதுக்கான லட்சிய பாதையை அமைச்சு வெற்றி பெறுவோம். கபட நாடகங்கள் எல்லாமே அம்பலமாகும். அதிமுகவோட வெற்றி சின்னமான இரட்டை இலையை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது ஒரு பக்கம்னா, அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. திடீர்னு சொல்லி உங்களோட சகோதரர் தீபக் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஆதரவு சொல்லியிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் யாரோ ஒருத்தங்க தூண்டி விட்டுருக்காங்க சார், அதனால மட்டும்தான் தீபக்லாம் பேசுறாரு. அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, ஒரு சக்தியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு சதியே நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுறத தடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரு உள்நோக்கம். அதன்படிதான் வந்து தீபக்கும் நடந்துக்கிறாரு. ஆனா நான் மக்கள் விருப்பப்படி அரசியல் பயணத்தை இன்னைக்கு தொடங்குறதுக்கு இருக்கேன். என் அத்தையோட போயஸ் தோட்டம் வீடெல்லாம் எனக்கு வேணாம் சார், அவங்க உபயோகிச்ச பேனாவை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். சசிகலா தரப்போடையோ ஓபிஎஸ் தரப்போடையோ இல்ல தீபக்கோடையோ இணைந்து பணியாற்றுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். மக்கள் எதிர்ப்புகளை மீறி தமிழகத்தில் நடந்துகிட்டு வர ஆட்சி விரைவில் கவிழும். தீய சக்திகளை மக்கள் விரட்டி அடிப்பாங்க. என்ன நம்பி எனக்கு ஆதரவளிச்சிருக்கிற கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சுயநலம் கருதாமலையும் யாருக்குமே அஞ்சாமலையும் மக்கள் பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னோட அத்தைய மாதிரியே நானும் தோற்றத்துல இருக்கேன், விரைவில் அவங்களோட இடத்தை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் ஒருத்தங்க வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை இமிட்டேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி எவ்வளவு தூரம் அடி வாங்கினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திருப்பி எதுக்காக இவங்க அவங்கள மாதிரியே இருப்பேன், அவங்க இடத்தையே பிடிப்பேன்னு சொல்லி பேசுறாங்கன்னு தாங்க புரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். இதில் சிலர் வழி தவறி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயம் மீண்டும் தாய் கழகத்தை தேடி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்கிறது.